கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மேன்மையாக இருப்பீர்கள், ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுவீர்கள். உங்கள் மூலம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் வெளிச்சமாக இருப்பீங்க. கலங்காதீங்க. உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்புங்க. நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மையும் அனுப்புங்க. கர்த்தரை துதிப்போம். நாங்களும் உங்களோட இணைந்து கர்த்தரை துதிப்போம். இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துன்னா உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் நீங்கள் என்ன எதிர்பார்த்திருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவருடைய கிரியையில் நிச்சயமாய் வெளிப்படும். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:11. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். கர்த்தர் பயங்கரமான செய்கைகளை செய்கிறவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அவர் உங்களுக்கு செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் குழந்தை பாக்கியலைன்னா குழந்தை பாக்கியத்தை தருவார். வேலை இல்லைன்னா வேலையை தருவார், தொழிலை தருவார், பிரிவினைகளை மாற்றுவார், பிசாசின் போராட்டத்தை மாற்றுவார். உங்கள் துக்கத்தை எல்லாமே சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் சில வேளை நீங்கள் கலக்கத்தோடு, கண்ணீரோடு, இனி என்ன செய்வது, யாரை போய் பார்ப்பது, அடுத்த கட்ட முயற்சி என்ன என்று எதுவும் நீங்கள் தெரியாமல் சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். சோர்ந்த நிலை நீங்கள் இருக்கலாம். கலங்காதீங்க. கர்த்தருடைய செய்கைகளை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்த போகிறாரு. அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறாரு. அவருடைய அற்புதங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாரு. ஆனால் என்ன நீங்கள் செய்யணும் தெரியுமா? அதை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறத மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் மனநல பாதிக்கப்பட்டிருந்தான், பிசாசினால் தாக்கப்பட்டு. இயேசு அவனை விடுவித்த உடனே அவன் போய் தன்னுடைய சொந்த தேசத்தில் அதை அறிவித்தான். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்தார், எனக்கு விடுதலை தந்தார் என்பதை அவன் அறிவித்த மாத்திரத்திலே அதை கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவை நம்ப ஆரம்பித்தார்கள், இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆகிய உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்கிற செய்கைகளை, அதாவது அற்புதங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்க இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க. இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். இப்போ நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். நீர் பலத்த செய்கைகளை செய்கிற ஆண்டவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய செய்கைகளை வெளிப்படுத்தி நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கண்ணீர் துடைக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரை. குறிப்பாக ஆண்டவரை வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பலவிதமான நோயினால் கஷ்டப்படுற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இருதய வியாதியை விலக்கி போன, கிட்னி பிரச்சனை மாறட்டும், லிவர் பிரச்சனை விலகட்டும், தோல் வியாதி விலகட்டும், இன்னும் குறிப்பாக கேன்சர் விலகி போகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இரவு தூங்க முடியாதவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும், அந்த குடும்பங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, கமாண்டில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். கர்த்தருடைய கிருபை அவங்க மேலே வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளை எழுப்பும். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.